மேடம், இப்போ 2026 சட்டமன்ற தேர்தலில் ஏடிஎம்கே பிஜேபி அலைன்ஸு எப்படி இருக்கும்? வெற்றி வாய்ப்பு இருக்கா? இந்த அலைன்ஸ் புதிய அலைன்ஸ் உருவாகிருக்கு, இதை பற்றி உங்களோட கருத்து என்னங்க? பிஜேபியும் எடப்பாடியும் சேர்ந்து ஒன்று சேர்ந்து ஒரு மகிழ்ச்சி. வெற்றி வாய்ப்பு 100% வெற்றி வாய்ப்பு இருக்குது. அதே போல் மோடிஜி அவர்கள் வந்து விவசாயத்துக்கு 2000 ரூபா பணம், வருஷத்துக்கு 6000 கொடுக்குறாங்க. இலவசமாக வந்து அடுப்பு நிறைய பேருக்கு இலவச கேஸ் அடுப்பு கொடுத்துருக்குறாங்க. நிறைய வந்து லோன், முத்ரா லோன் வந்து இலவசமாக மோடியாக நல்லா வழங்குறாங்க. இப்போ இந்த அலைன்ஸ் வந்து வெற்றி பெறும்னு சொல்கிறீங்க, ஆனால் திமுக மீண்டும் நாங்கள் தானே ஆட்சி அமைப்போம்னு சொல்கிறாங்க. அவங்க சொல்லிகிட்டு இருப்பாங்க. பெண்களுக்கு வந்து இப்போ நிறைய பாதுகாப்பு இல்லாமல் சிறு குழந்தைகளோட பாலியல் கெடுதல் பண்ணுறாங்க. பெண்கள் வந்து நடமாட முடியல, வெளியில் ஒரு சுதந்திரமாக போக முடியாமல் இருக்கிறாங்க. அந்த இதுக்கெலாம் ஒரு சரியான ஒரு நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாங்க. சரியான நடவடிக்கை இருந்தால் தான் மற்றவங்க யாரும் தப்பு பண்ண மாட்டாங்க. ஆனால் மீடியாவில் கொண்டு வராங்க, பப்ளிக் பண்ணுறாங்க தப்பு பண்ணுறத. அதுக்கு தண்டனை வந்து கொடுக்கறத ஒன்றுமே செய்ய மாட்டேங்கிறாங்க. தப்பை மட்டும்தான் காமிக்கிறாங்க. அதுக்கான தண்டனை கொடுக்கறத யாருமே இது பண்ண மாட்டேங்கிறாங்க. யார் வந்தால் அந்த தண்டனையெல்லாம் நிறைவேற்றுவாங்கன்றீங்க, பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்குன்றீங்க. யார் வந்தால் மோடிஜியும் ரெட்டலையும் கூட்டணி வந்துன்னா பாதுகாப்பாக இருக்கும். சார், இப்போ 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பிஜேபி அலைன்ஸு உருவாகிருக்கு. இது வெற்றி பெறுறதுக்கு உண்டான சூழல் இருக்கா? உங்கள் மனசில் உள்ள கருத்தை சொல்லுங்கள். இன்றைக்கு வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இது சிறப்பான கூட்டணின்னு தான் சொல்ல முடியும். இன்னைக்கு திமுகவோட எதிர்ப்பு ஓட்டுகளை வந்து யாரோ ஒருத்தர் வந்து ஒன்று சேர்க்கணும். அப்படி ஒன்று சேர்க்குற கட்சி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி அதிமுக தான் மெயினான எதிர்கட்சி. அதிமுகவோட ஓட்டு வங்கியோ மூணாவது அணி மக்கள் நல கூட்டணி மாரி ஏதாவது ஒரு கட்சி இணைந்துச்சுன்னா ஓட்டு பிரிஞ்சு அது திமுகவுக்கு தான் சாதகமாக அமையும். அந்த ஒரே காரணத்துக்காக இன்னைக்கு பிஜேபியும் அதிமுகவும் இணைஞ்சது வந்து நல்ல ஒரு மாபெரும் எதிர்கட்சியான கூட்டணி. இந்த கூட்டணி வந்து இப்போ நல்ல பலம் இருக்குது. திமுகவோட எதிர்ப்பு ஓட்டுகளை வந்து அதிமுகவும் பிஜேபியும் அறுவடை பண்ணால் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இந்த இது நல்லா இருக்கு, அமையுது. நீங்கள் இப்படி ஒரு கருத்தை சொல்கிறீங்க, ஆனால் திமுக வந்து மீண்டும் நாங்கள் தான் ஆட்சி அமைப்போம் அப்படின்னு சொல்கிறாங்களே முக்கிய பிரமுகர்கள் எல்லாமே. ஜெயிக்கிற கட்சி எல்லாரும் சொல்கிற ஒரே விஷயம் வந்து நாங்கள் தான் அடுத்த வாட்டி ஆட்சி அமைப்போம்னு சொல்கிறாங்க. ஆனால் கள நிலவரங்கிறது வந்து மக்களுக்கு தெரியும். ஏன்னா அதிமுக 10 வருடம் ஆட்சியில் இருந்தது காரணத்தினால தான் ஒரு பெரிய வித்தியாசம் கிடையாது. மினிமம் 3% ஓட்டு வங்கி தான் வித்தியாசம். அன்னைக்கு வந்து ஜெயலலிதா அம்மா, புரட்சி தலைவர் அம்மா அவர்கள், எம்ஜிஆர் அவர்கள் சந்திச்ச கட்சி இன்னைக்கு எடப்பாடி தலைமையில் சந்திக்கும் போது சின்ன சர்க்கிள் இருந்துச்சு. உட்கட்சி பிரச்சனையும் கொஞ்சம் இருந்ததுனால தான் இந்த போன வாட்டியான இது வந்து ஸ்டாலினுக்கு நல்லா ப்ளஸ் அமைஞ்சிச்சு. இன்னைக்கு ஸ்டாலினோட மக்கள் விரோத ஆட்சி பார்த்திங்கன்னா கொலை, கொள்ளை, நிறைய சட்ட சிக்கல் இருக்குது. அவங்க சொன்ன தீர்மானத்தில் நீட் தேர்வு, நகைக்கடன் தள்ளுபடியாக இருக்கட்டும், மகளிருக்கு குழுவாக இருக்கட்டும், மகளிருக்கு 1000 ஊக்கத்தொகையாக இருக்கட்டும், எதுவுமே அவங்க சொன்னது செய்யலை. இன்னைக்கு பெரும்பாலும் திமுக மாவட்ட செயலர் மக்களோட தொடர்புலேயே கிடையாது, அவங்க கட்சிக்காரங்கள்ட்டே தொடர்பு கிடையாது. அவங்க கட்சிக்காரங்களே அதிருப்தி இருக்காங்க. இதுதான் உண்மை. ஐயா, 2026 சட்டமன்ற தேர்தலில் பிஜேபி அதிமுக கூட்டணி வெற்றி பெறுமா? எப்படி இருக்குது சூழ்நிலை? 2026 சட்டமன்ற தேர்தலில் 244 தொகுதியும் அனைத்து இந்திய அண்ணா திராவிடமும் பிஜேபி கூட்டணியும் சேர்ந்து வெற்றி பெறும், இது உறுதியாக உள்ளது. இரண்டாவது, எடப்பாடி பழனிசாமி ஆட்சி காலத்தில் அரசு ஊழியர்களுக்கு 58 60 வயசை உயர்த்தியுள்ளார். ரெண்டாவது வந்து அவர் மேலும் சில விவசாயிகளுக்கு கடன் தள்ளுபடி செய்துள்ளார். அதனால் வந்து அவர் வந்து மீண்டும் 2020 சட்டமன்ற தேர்தலில் ஜெயிச்சு முதல்வர் அவரை உறுதியாகிவிட்டது. இப்போ 2026 சட்டமன்ற தேர்தலில் பிஜேபி ஏடிஎம்கே கூட்டணி அலைன்ஸு வெற்றி பெறுமா? அதுக்கு உண்டான சூழல் அமைஞ்சிருக்குதா? உங்களோட கருத்தை சொல்லுங்கள். மகத்தான வெற்றி பெறும். டோட்டல் 200 தொகுதிக்கு குறைவு இல்லாமல் அனைத்து தொகுதிகளுமே பிஜேபி அலையன்ஸும் அதிமுகவும் அமோக வெற்றி பெறும். காரணம், நிறையா மக்களுக்கு கொடுத்த திட்டங்கள் எதையுமே முழுசாக யாருக்கும் நிறைவேற்றவே இல்லை. ஒரு 20% கூட அவங்க 100% எதுவுமே செய்யலை. அதனால் வந்து மக்களுக்கு எல்லாம் எங்கே பார்த்தாலும் கொலை, கொள்ளை, டெய்லி விடிஞ்சு எழுந்துச்சு நியூஸுக்குள்ளே வர்றது. நியூஸு உடனே என்னடான்னா அங்கே கொலை, இங்கே கொலை,
ஜெயின் பறிப்பு இது மாதிரி தான் நடந்துக்கிட்டு இருக்கு. அதனால் வந்து மக்கள் எல்லாருமே வந்து ரொம்ப வருத்தத்துலேயும் இதுலேயும் தான் இருக்கிறாங்க. அதனால் வந்து இந்த திமுக ஆட்சியை எப்படியா இருந்தாலும் அகற்றணுங்கிறதுல எல்லாருமே திமுகவினரே வந்து ஓரளவு மனசு கசப்போடு தான் எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. முறையான அந்த பணிகளுக்கான உண்டான வேலைகள்லாம் வந்து திட்டங்கள்லாம் வந்து யாருக்குமே வந்து ஒரு கான்ட்ராக்டுக்காரங்க கூட ரொம்ப வெறுப்பில் இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. யாருக்குமே முறைப்படி பில்லு ஏறுறது கிடையாது. யாரும் வேலை செஞ்சு முடிச்சுட்டு வெகு பேர் வந்து நகை இன்ஜினியர்களாக அனுபவிச்சு கடன் வாங்கி எல்லாருமே முடிச்சு. இப்போ நான் ஒரு செங்கல் சூளை வச்சுருக்கிறேன். செங்கல்களில் கூட அவங்களால ஒரு இன்ஜினியரால் முழுசும் பண தொகை எங்களுக்கு கொடுக்கறதுக்கு முடியல. சரிங்கய்யா, இவ்வளோ குமுறலை சொல்கிறீங்க, ஆனால் வந்து திமுக தான் மீண்டும் ஆட்சி அமைக்கும்னு திடமாக சொல்கிறாங்களே. வாய்ப்பே இல்லை. ஸ்டாலின் ஒண்டி தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறார், மகத்தான ஆட்சி, நாங்கள் மகத்தான இது பண்ணிக்கிட்டு இருக்கோம், மக்களுக்கு அவ்வளோ சேவை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், எல்லாம் பூர்த்தி பண்ணிட்டோம்னா அவர் வாயால் அவரே புகழ்ந்து பேசிக்கிறாரு. அடுத்த ஆட்சி நாங்கள் தானே. வரலாறு அதிமுக உண்டியை தவிர வாங்கி யாரும் மீண்டும் ஆட்சி அமைத்ததா வரலாறு எதுவும் இல்லை. அதனால் வந்து அதிமுக நிச்சயமாக கூட்டணியோட அமோக வெற்றி பெறும். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இப்போ இந்த கூட்டணியை நீங்கள் வரவேற்கிறீங்களா? கூட்டணியும் வரவேற்கிறோம். கூட்டணியை வரவேற்கிறோம். இன்னும் கூட்டணி இருக்குது, வருவாங்க நிச்சயமாக. வந்து அதிமுக தான். ஆனால் மீண்டும் வந்து திமுக வர்றது எந்த காலத்துலேயுமே கிடையாது. 50-60 வருஷம் வந்ததா வரலாறு அதிமுக தவிர வேறு எந்த கட்சியுமே மீண்டும் ஆட்சி அமைக்கிறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பிஜேபி கூட்டணி வெற்றி பெறுமா? அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்து என்ன? கண்டிப்பாக வெற்றி பெறும். ஏன்னா திமுக கொடுத்த எந்த வாக்குறுதியுமே நிறைவேற்றல. அதனால் வந்து கண்டிப்பாக மக்களுடைய மனதில் என்னென்னா திமுகவுக்கு அதிமுக பெட்டர், அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் மக்கள் வந்து மக்கள் மனசு இருக்குது. அதனால் கண்டிப்பாக வந்து அதிமுக பிஜேபி கூட்டணி வெற்றி பெறும். திமுக எந்த வாக்குறுதியும் நிறைவேற்றலைன்றீங்க, ஆனால் எல்லா வாக்குறுதியும் நிறைவேற்றிருக்கோம், நாங்கள் தான் திரும்பி ஆட்சி அமைப்போம்னு சொல்கிறாங்களே. இல்லை, அதெல்லாம் பொய்யுங்க, எல்லாம் பொய். எல்லாம் வந்து நிறையா அதுக்கான ஆதாரங்கள்லாம் வெளியே விட்டுருக்காங்க. அது நமக்கு தெரியுது. நம்ம கூட நம்ம எல்லாம் பார்த்துக்கிட்டோம்.